Taste the Daily. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இன்று தேனி மக்களவைத் தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இதுவரையில் காஞ்சிபுரம், திருச்சி, கன்னியாகுமரி, தருமபுரி உள்ளிட்ட 23 நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் நிறைவு பெற்றுள்ளது. இந்நிலையில் மீதமுள்ள தொகுதி நிலவரம் குறித்து அந்தந்த தொகுதி நிர்வாகிகளுடனான 2ஆம் கட்ட ஆலோசனைக் கூட்டம் இன்று தொடங்கியுள்ளது. இன்று தேனி நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளரான RB உதயகுமார், மாவட்ட கழக செயலாளர் ஜக்கையன் மற்றும் பல நிர்வாகிகளுடன் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். இன்று தொடங்கி அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரையில் தொகுதி வாரியாக பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளது. உதய்மின் திட்டத்தை பற்றியும் மின்சார வாரியத்தின் நஷ்டத்தை பற்றியும் நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா என்று முன்னாள் மின்துறை அமைச்சர் தங்கமணி கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 3 ஆண்டுகளில் 3 முறை மின் கட்டணத்தை ஏற்றியும் மின்துறை ஏன் நஷ்டத்தில் இயங்குகிறது எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். உதய்மின் திட்டத்தை பொறுத்தவரை மின் பகிர்மான கழகங்களின் நிதி நிலைமை, குறைந்த வட்டியில் கடன், நிலக்கரி இறக்குமதி போன்ற காரணங்களினால்தான் கையெழுத்து போட்டோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது பற்றி நேருக்கு நேர் விவாதிக்க தான் தயார் என்றும், விடியா திமுக மின்துறை அமைச்சர் தயாரா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையத்தில் போதைப்பொருள் விற்பனையை தடுக்க தவறிய விடியா திமுக அரசு பதவி விலக வலியுறுத்தி அதிமுகவினர் துண்டு பிரசுரங்களை வழங்கினர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வரகூர் அருணாச்சலம் முன்னிலையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளம்பைரா தமிழ்ச்செல்வன் தலைமையில் நகர கழக செயலாளர் ராஜபூபதி ஏற்பாட்டில் துண்டு பிரசுரங்களை அதிமுகவினர் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மருதை ராஜா, சந்திரகாசி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பூவை செழியன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விடியா திமுக அமைச்சர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டும் NLC நிர்வாகம் உரிய இழப்பீடு வழங்கவில்லை எனவும், அத்துமீறி விவசாய நிலங்களில் கம்பி வேலி அமைக்க முயற்சிப்பதாகவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் விருத்தாச்சலம் வருவாய் கோட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். நெய்வேலி NLC நிறுவனத்தால் பாதிக்கப்பட்ட கம்மாபுரம், முத்துகிருஷ்ணாபுரம், கோபாலபுரம், மணல்மேடு உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் நிலம் கையகப்படுத்தப்பட்ட பின்பு வாழ்வாதார தொகையாக வழங்கப்பட்ட தொகையை ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விடியா திமுக அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டும் நல்ல முடிவு கிடைக்காத நிலையில் தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்காவிட்டால் மிகப்பெரிய அளவில் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.